என்று தேடுகிறார். அப்படி ஒருத்தரையும் காணல. அந்த அம்மா சொன்ன அடையாளத்தில் ஒருத்தரையும் காண இல்லை. அப்படியே நடந்து வந்தார். ஒரு இடத்திலே ஒரு மாமிசம் விற்கிற கடை. அந்த மாமிசம் விற்கிற கடையிலே ஒருத்தன் நின்று மாமிசம் வெட்டி விற்று கொண்டிருக்கிறான். இவர் சொன்ன பேரை ஆக்கள்கிட்ட சொல்லி கேட்டால் அந்த அவன் தான் சாமி என்று அவனை காட்டுகிறார்கள். சாமி பதறி போச்சு. என்னது, மாமிசம் வெட்டுகிறவன் தானா அந்த குரு? இவர் நம்ப இல்லை. திருப்பியும் கேட்டார். அவன் தான் என்னோடனே பக்கத்தில் வந்தார். அவன் இவர் போனோடனே அந்த அம்மா தான் உன்னை அனுப்பிச்சான்னு கேட்டார். இவர் எதிர்பார்க்க இல்லை. இப்படிப்பட்ட ஞானத்தை நான் எங்கே பெறுவேன் என்றார். உன் கடமையை செய், அந்த ஞானம் வரும் என்று சொல்லி அனுப்பினார். முனிவர் வேறு, துறவி வேறு. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். முனிவர்கள் எல்லாம் துறவிகள் அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். துறவு என்பது முற்றும் துறந்து விட வேண்டும். அதனாலே தான் நம் துறவிகள் 2 வகையான உடை உடுத்தார்கள். ஒரு வகையான துறவிகள் காவி உடுத்தார்கள். இன்னொரு வகையான துறவிகள் வெள்ளை நிற உடுப்பு உடுத்தார்கள். வெள்ளை நிற உடுப்பு உடுத்தார்கள். இதில் யாரும் உண்மையான துறவி என்றால், உடுப்பில் துறவுக்கும் உடுப்புக்கும் தொடர்பில்லை பாருங்க. ஆனால் அது இயல்பாக அமைந்ததை சொல்லுகிறேன். வெள்ளை நிறம் உடுத்தவன் தான் உண்மையான துறவி. வெள்ளை நிறம் உடுத்தவன் தான் உண்மையான துறவி. காவி உடுத்தவன் துறவு நோக்கி முயல்கிறவன். ஏனென்றால் இந்த சிவப்பு நிறம் இருக்கிறதே ராஜசத்து குணத்துக்கான நிறம். ராஜச குணம் என்ன செய்யும் என்றால் முயலச் செய்யும். நான் துறவு நோக்கி முயல வேண்டும் என்கிறவன் சிவப்பு உடுப்பான். முற்றான துறவு வந்தவன் வெள்ளை உடுப்பான். இதுதான் நம்முடைய பழைய காலத்து மரபு. அப்போ இந்த துறவு வர வேண்டும். அப்போ நிலையாமை உணர்ந்து விட்டால் துறவு வந்துவிடும். துறவியாக ஒருவன் மாறிவிடலாம். அதுக்கு அடுத்த ஒரு அதிகாரம் வைக்க வேண்டும். துறவு வந்துவிட்டால் மெய்யுணரப்படும். மெய் என்று கடவுளுக்கு ஒரு பெயர், புரிந்து கொள்ளுங்கள். மெய் என்று கடவுளுக்கு ஒரு பெயர். மெய்யுணர்தல் என்றால் கடவுளை உணர்தல் என்று அர்த்தம். நிலையாமை உணர வேண்டும். நிலையாமை உணர்ந்த பிறகு துறவு வர வேண்டும். துறவு என்றால் எல்லாம் விட்டுட வேண்டும். நான் எனது ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் பாருங்கள், நான் முன்பும் சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை. உடம்பும் மிகை என்றார் திருவள்ளுவர். உடம்பும் மிகை. என்னுடைய ஆசிரியர் அண்ணாமலையில் படித்தவர். அவர் எனக்கு ஒரு முறை சொன்னார். அண்ணாமலையில் படித்த என்னுடைய ஆசிரியர் சொன்னார், அவருக்கும் இந்த ஞான நாட்டம் உள்ளவர். திருவண்ணாமலை பக்கம் போய் எங்கேயாவது ஒரு துறவியை பார்க்க முடியாதா என்று தேடி திரிந்தார். காண முடியவில்லையா. பிறகு பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸுக்காக நின்றாராம். அந்த பக்கத்திலே ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு காலெல்லாம் புண். இந்த காலெல்லாம் அழுகி புண்ணாக அப்படியே வலிகிறது. அப்படி வலிகிறதை கண்ட உடனே இவர் இரக்கமாக பார்த்தாராம். பார்த்தால் ஒரு ஆச்சரியமான காட்சி இருந்ததாம். அந்த புண்ணிலே அவனுக்கு புண்ணிலே புழு பிடித்து போய் இருந்ததாம். இது சொல்லுகிற பொழுதே அருவருப்பாக இருக்கும். புண்ணிலே புழுக்கள் நெளிகிறதாம். புண்ணிலே என்ன ஆசிரியர் அதை பார்த்துருக்காரு. இவன் என்ன பண்ணுகிறான்னு பார்த்தா, அவன் என்ன செய்தானாம், இந்த புழு ஒவ்வொன்றா பிடிச்சு, டேய் ஏண்டா சண்டை பிடிக்கிறீங்கள், ஒவ்வொருத்தரா சாப்பிடுங்கடா என்று தூக்கி வச்சான். உங்களுக்கு தெரிகிறதா? உடம்பும் மிகை. புழுவை பிடிச்சு புழு புண்ணுல தின்னது பாருங்க, அதை எடுத்து வச்சு ஏண்டா சண்டை பிடிக்கிறீங்க, ஒவ்வொருத்தரா சாப்பிடுங்கடா என்று தூக்கி வச்சார். ரமண மகரிஷி ஒரு முறை தன்னுடைய பஜனை எல்லாரும் தொண்டர்களோடு அப்படி பஜனை பாடிக்கொண்டு போறார். இதில் போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு குளவி கூடு, காட்டு குளவி கூடு அந்த பக்கத்தில் நிலத்தில் கிடந்திருக்கிறது. மலையல்லவா கிடந்திருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணினார் என்றால், காலை தூக்கி அந்த பாதையில் போகிறதுல குளவி கூடு இருக்கிறதை இவர் கவனிக்கவில்லை. குளவி கூடு இருக்கிறது தெரியாமல் காலை தூக்கி குளவி கூட்டில் வச்சுட்டார். வச்சோன்னே குளவி கூடு குழம்பி போச்சு. காட்டு குளவி கூடு குழம்பினா விடுமா? அப்படியே மூர்க்கமாக எழும்பி கொத்த தொடங்குச்சு. வந்த இந்த கோஷ்டியோட வந்தவன் எல்லாம் தொண்டன் என்று சொல்லி கொண்டு வந்தவன் எல்லாம் பறந்துட்டான். அவன் தானே தொண்டன். அவனெல்லாம் கொத்திட்டான். ஜாமியை கொத்திட்டு நாமும் தப்புவோம் என்று ஓடிட்டான். ரமண மகரிஷி என்ன செய்தாராம், கீவாஜா எழுதுகிறார் பாருங்க. அந்த கூட்டில் காலை வச்சு கொண்டு
மாறி மாறி எல்லாம் குழவி கொத்துதான். சாமி என்ன சொன்னாராம், வேணும் நீ ஏன் அதுகள் கூட்டை உடைச்ச, நல்லா கொத்தட்டு வாங்கு வாங்குன்ட்டு காலை வச்சு கொண்டே இருந்து அந்த குழவி கொத்தி அடுத்த நாள் அவர் கால் வீங்கி போய் கிடந்தார் என்று கீவாஜா எழுதுகிறார். இதுதான் பாருங்கள் துறவிக்கான அடையாளம். அருளுடைமை வர வேண்டும், அதற்கு பிறகு நிலையாமை தெரிய வேண்டும், நிலையாமை தெரிந்த பிறகு துறவு வர வேண்டும். துறவு என்றால் உடம்பையும் துறந்து விடுவது. அந்த அருளுக்கு எத்தனை கதை சொல்லி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? துறவியருடைய அருளுக்கு இன்றைக்கு உண்மைன்னு சொல்லுகிறேன் பாருங்க, எல்லாம் குறைஞ்ச மாதிரி துறவும் குறைஞ்சிட்டு. உண்மை துறவி நிறுவனங்கள்ல இல்லை. யாரையும் குற்றம் சொல்றது, துறவியை தேடி போனா எங்கேயாவது துறவி இருப்பான். ரமண மகரிஷி ஒரு நாள் அவர் ஒரு கோவணம் தான் கட்டுவார். அப்படி கோவணம் கட்டுகிற துறவி ஒரு நாள் என்ன செய்தார், அந்த கொடியில கோவணத்தை போட்டிருந்தார். போய் அந்த துண்டை அந்த காஞ்சிருந்த அந்த கோவணத்தை இப்படி இழுத்தார். அந்த கயிறு ஆடிச்சுது. அது ஒரு மரக்கொப்புல கட்டியிருந்தார். அந்த கொப்பும் ஆடிச்சது. அந்த கொப்புல ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டி இருந்துதான். இவர் இழுத்த வேகத்தில் அந்த கொப்பு ஆடினோன்னு அது முட்டை போட்டிருந்ததாம். அந்த கூட்டுக்குள்ளே ஒரு முட்டை தவறி கீழே விழுந்துட்டு பதறி போனாராம் சாமி. ஓடி போய் பார்த்தாராம். அந்த முட்டையை எடுத்து பார்த்தா அது புல்லில் தான் விழுந்திருந்தது, மெல்லிய வெடிப்பு. ஐயோ நான் பாவம் பண்ணி விட்டேனே என்று நினைச்சிட்டு என்ன பண்ணினாராம், கோவணத்திலேயே ஒரு துண்டை கிழித்து தண்ணியில் துவைச்சு அந்த முட்டைக்கு பேண்டேஜ் போட்டார். கட்டிட்டு கூட்டுக்குள்ளே வச்சுட்டார். வெடிச்ச முட்டை எங்கேயாவது குஞ்சு பொறுக்கீங்களா? வச்சுட்டாராம். வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அன்றையில இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கூட்டை பார்ப்பாராம், தான் வச்ச முட்டை என்ன ஆகுதுன்னு. கீவாஜா எழுதுகிறாரு பாருங்க, இதெல்லாம் படித்து நம்ம பேசுகிற பேச்செல்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்க, ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார், கீவாஜா எழுதினார், அப்படி அவர் ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்க பார்க்க அந்த மகானுடைய கருணை கண்கள் பட்டதாலே வெடிச்ச முட்டையில இருந்து குஞ்சு வந்துச்சுன்னு எழுதுறார். துறவு லேசான வேலையில் பாருங்க. நம்ம காஞ்சியில பெரியவர் இருந்தாரு, அவர் தன்னை வருத்திக் கொள்வாராம். சில நாட்கள்ல 5 நாள் 6 நாள் சாப்பிடாமலே விட்டுடுவாராம். ரொம்ப பசிக்குது என்று சொன்னா என்ன செய்வாராம், இந்த அரிசி பொறி எடுத்து தண்ணி மோர்ல ஊற விட்டுட்டு அதை குடிப்பாராம். 5 நாள் 6 நாள் குடிப்பாராம். அவரை போய் யார் கேள்வி கேட்க முடியும்? யாரோ ஒரு பக்தர், சுவாமி இது என்ன 4 நாள் 5 நாள் நீங்க ஒன்றும் சாப்பிட இல்லையே, மோரில் அரிசி பொரியை போட்டு குடிக்கிறீங்களே, இதெல்லாம் என்னையா என்று கேட்டார். அதுக்கு சுவாமி சொன்னாராம், அப்பா நான் வேணுமென்றே தான் குடிக்கிறேன், என்னுடைய உடம்பு என்னை வெல்ல பார்க்கிறது, அதனை பட்டினி போட்டு அடக்குகிறேன் என்றார். இதுதான் துறவு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த துறவு வர வேண்டும். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். ஒவ்வொன்றா விட்டு முழுசா விட வேண்டும். அப்ப இப்ப என்னாச்சு தெரியுமோ, இந்த ஞானம் என்ற அதிகாரத்திலே முதல் அதிகாரம் நிலையாமை, அடுத்த அதிகாரம் துறவு. துறவு வந்தால் மெய்யுணர்தல் வந்துவிடும், கடவுளை தொட முடியும். இப்ப என்ன செய்யணும், திருவள்ளுவர் இந்த அளவிலே திருக்குறளை முடித்திருக்க வேண்டும். ஏன் அறத்துப்பால் பாடியாகிவிட்டது, பாயிரம் பாடியாகிவிட்டது, அறத்துப்பாலிலே இல்லறம் சொல்லியாகிவிட்டது, துறவரத்துக்கு வந்துவிட்டார், துறவரத்திலே விரதம் சொல்லிவிட்டார், ஞானத்துக்கு வந்துவிட்டார், ஞானத்திலே முதல் அதிகாரம் நிலையாமை சொல்லிவிட்டார், நிலையாமை தெரிந்தவுடனே துறவு வரும் என்று சொல்லிவிட்டார், துறவு வந்துவிட்டால் முற்றும் துறக்கிற துறவு வந்துவிட்டால் அதோடு சேர்ந்து கடவுளை உணர முடியும், மெய்யுணர முடியும். எது மெய் எது பொய் என்று தெரிந்துவிடும். அப்போ துறவு வந்து விட்டதல்லவா, துறவினுடைய பயன் வந்து விட்டதல்லவா. திருவள்ளுவர் என்ன செய்கிறார், அதற்கு பிறகு ஒரு அதிகாரம் வைக்கிறார். இதெல்லாம் நாங்கள் படிக்க வேணும் பாருங்க. அதற்கு பிறகு என்ன சார், துறவு மெய்யுணர்தல் வந்து விட்டதே, பிறகு என்ன இன்னொரு அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு என்ன பெயர் வைத்தார் தெரியுமா, அவா அறுத்தல் என்று ஒரு அதிகாரம். நீ எவ்வளவு பெரிய நிலையாமையை உணர்ந்தாலும், துறவு வந்து விட்டாலும் கூட, கடவுளை உணர்ந்து விட்டாலும் கூட, அதற்கு பிறகும் நீ வலுவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு யதார்த்தமாக சிந்தித்து நம்முடைய பெரியவர்கள் உண்மையை சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா. நாங்கள் படிக்கிறோமே, இவ்வளவு பெரிய முனிவர் என்று சொல்கிறோமே, விஸ்வாமித்திரர் போன உடனே மேனகை வந்தால் அவருடைய மனம் மாறிவிட்டது.
இது விஸ்வாமித்திரருக்கு என்று நினைக்காதீங்க. நான் உங்களுக்கும் சொல்லுறேன், நல்லா காப்பி குடிச்சு பழகினவன் காசிக்கு போய் காப்பியை நிப்பாட்டிடுவான். திடீரென்று ஒரு நாளைக்கு அம்மா காப்பி கொட்டை வாங்கி அரைச்சி டிகாஷன் போட்டு ஒரு காப்பி இப்படி ஊற்றினா அந்த வாசம் வந்து மூக்குக்குள்ளே போகும். உடனே என்ன செய்வோம் தெரியுமா? காப்பி விரதம் இன்றையோட போச்சு.